வணக்கம். நேத்து அண்ணாமலை அவர்கள் சென்னையில வந்து ஒரு பெரிய பேரணி நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த மாசத்தோட அஜெண்டா வந்து சுற்றுப்புறச் சூழல், என்விரான்மென்டல் ரிலேட்டடா அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது தான் வீதி லீடர்ஸோடைய ஆகஸ்ட் மந்தோட அஜெண்டா. ஸோ அதில் வந்து யார் பங்கேற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இருக்க எல்லாருமே இருந்தாங்க. முக்கியமாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து விவேக் அவர்கள், காலமான முன்னாள் காமெடி நடிகர் இருந்தாங்க இல்லையா, அவங்க சமூக ஆர்வலர் விவேக் அவர்களுடைய மனைவி, அவங்க வந்து சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் 35-40 நிமிஷம் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது, அந்த ஸ்பீச்சில் உள்ள ஒரு 5-6 முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள், அப்போ நம்மளோட கருத்து இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல வந்து எனக்கு பார்த்தோன்னு என்ன சந்தோஷம் கேட்டிங்கன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் அண்ணாமலையோட ஃபாலோயராக பார்க்கும்போது கூட்டம் இருக்கான்னு பார்த்தேன். நல்ல கூட்டம். அஃப்கோர்ஸ் அந்த இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்கலாம், ஆனால் மேடை சின்ன மேடையாக இருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த க்ரௌடு. ஸோ ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிஜேபியில் வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் கொங்கு ரீஜன்லேயே நிறைய மீட்டிங்ஸ் வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா முதல் மாநாடு பொள்ளாச்சியில் இருந்தது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நடத்துகிறாங்க, அப்புறம் கொங்கு மீட்டிங் இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஸோ அவுட் சைடு இந்த பகுதியில் அவர் கூட்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள், வராதுன்னு சொல்ல, அது வந்தால் தான் சிறப்பு, அது எப்போ அவர் வெளி இடத்துல வந்து கூட்டம் காமிக்கிறாரோ அப்போ தான் நம்ம நம்ப முடியும்னு ஒரு சிலர் கருத்து இருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பதில்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ சென்னையில் வச்சு நடத்தியிருக்கிறாங்க, நல்ல க்ரௌடு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஃபன்னியாக ஒன்று சொன்னார். நான் வந்து எப்போவுமே பொதுவாக மக்கள் மத்தியில் நடந்து வருவேன், நம்மளும் பார்க்குறோம், வரும்போது எல்லாருக்கிட்டையும் கை கொடுப்பார், எல்லாரையும் தொட்டு பேசுவார். இன்ஃபேக்ட் ஒரு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஏன் எல்லாத்தையும் தொடுறேன்னு சொன்னால், எல்லாருக்கூடையும் நம்ம கனெக்ட் ஆகணும் ஒன்று, இன்னொன்று எனக்கு மக்களையும் லீடர்ஸ் ஆக்கணுங்கிறது எனக்கு ஆசை. இது எப்போ சொன்னார்னா, வீதி லீடர்ஷிப்பும் இல்லை, முன்னாடி ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் வந்தது. எல்லாருமே லீடர்ஸ் ஆகணும், அவங்களுக்குலாம் வந்து ஏதோ அண்ணாமலை வேற ஆள், அவர் ஐபிஎஸ், அவர் அப்படிலாம் மனசில் இருக்கக்கூடாது, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான்ப்பா, என்ன மாதிரி நீங்களும் எல்லாருமே லீடர்ஸ் தான்ற உணர்வு நான் கொண்டு போகணுன்றதுக்காக நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் தொடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி கூட்டத்துக்கு நடுவில் எல்லாம் தொண்டே வருவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த க்ரௌடு பயங்கர க்ரௌடு. ஏன்னா நெருங்கின ஒரு இன்டோர் கிடையாது, அவுட்டோரில், அதனால ரொம்ப க்ரௌடு. அப்போ ஒரு ஃபன்னி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று இருக்கும், அந்த ரஜினிகாந்த் படத்தில் வந்து தேட்டரில் முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு கோல்டு செயின், 2வது பரிசு வாங்குறவங்களுக்கு வந்து தங்க மோதிரம்னு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ரஜினிகாந்தும் கவுண்டமணியும் வந்து கசங்கி சட்டையெல்லாம் கிழிஞ்சு தான் வந்து மேடைக்கு வந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நான் அப்படியே நினச்சேன், இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம அந்த மாதிரி தான் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் நான் வந்தேன். ஆனால் ஒரு வழியாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டேன், மேடைக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து அந்த தங்க மோதிரமும் கோல்டு செயின் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு தங்க மோதிரமும் கோல்டு செயினுமே, மக்கள் தான் எனக்கு அந்த தங்க மோதிரம் கோல்டு செயின் சொன்னார். நல்ல ஒரே கரவொலி, பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக நல்லா ரிலேட் பண்ணார். ஸோ அவ்வளோ க்ரௌடு, அதை பார்த்து ஒரு சந்தோஷம். அப்பாடா, வெளியும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு அரசியல் மேடையாக இருந்து எல்லாத்தையும் திட்டுற மாதிரியான ஒரு அக்ரெசிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாமலுமே சொல்லியிருப்பார். வீதி லீடர்ஸ் வந்து பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மீட்டிங் வந்து ஒரு பாசிட்டிவ் பாலிட்டிக்கல் மீட்டிங். என்ன மீட்டிங்கு, பாசிட்டிவாக நம்ம வந்து மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு மீட்டிங். அப்படி பாசிட்டிவ் பாலிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங் இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு ஒரு சந்தோஷம். அப்போ இந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம வந்து மரம் நட போகிறோம். அப்துல் கலாம் ஐயா வந்து நம்ம தெரியும், நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு பெரிய ஃபாலோயராக வந்து விவேக் அவர்கள் இருந்தாங்க. அப்போது 2021 விவேக் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்போது விவேக் அவர்கள்கிட்ட அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருந்தார், என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் 1 கோடி மரங்கள் நடணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பணி கொடுத்துருந்தாரு. அந்த பணியை வந்து விவேக் அவர்களால் நிறைவேற்ற முடியல. அவர் வந்து மீதி இருக்கிற எல்லா பணியும் நம்ம கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. விவேக் அவர்கள் வந்து 37 லட்சம் மரங்கள் அவரோட காலத்தில் 37 லட்சம் மரங்கள் வந்து நட்டிருக்கிறாரு. ஸோ மீதி இருக்கிற அந்த 63 லட்சம் மரங்கள் நம்ம தான் நடப்போகிறோம். இப்போ அவரோட பணியை வந்து அவரோட மனைவி வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க, அவங்க பெரிய சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விவேக் ஐயாவுடைய அந்த கனவு, அப்துல் கலாம் ஐயாவோட கனவு, 1 கோடி மரத்தை நட்டு அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து விவேக் ஐயாவோட மனைவி கையில் கொடுக்க போகிறோம், எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த மாசத்துல வீதி லீடர்ஸோட டார்கெட் வந்து 20 லட்சம் மரம் நட போறோம்ன்றது நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறார். அப்போ சொல்றாங்க, சரி இப்போ 15ஆம் தேதி ஆயிடுச்சு, 16ஆம் தேதி ஆயிடுச்சு, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மரம் நட்டிருக்கோம்னு பார்த்தோம்னா 6 லட்சத்தி சொச்சம் மரம் நட்டிருக்கோம். ஆக்சுவலாக கணக்குப்படி நம்ம 20 லட்சம் டார்கெட்னா 15 நாளில் நம்ம வந்து 10 லட்சம் மரம் நட்டிருக்கணும். ஆனாலுமே 6 லட்சங்கிறது மிகப்பெரிய நம்பரு. ஏன்னா அது எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியும். நிறைய இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மரம் கிடைக்கல, விலை கூட்டிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதம் நம்ம உழைச்சி 20 lakhs மரம் கொண்டு வந்துடுவோம். அப்புறமா மீதி இருக்கலாம் அச்சீவ் பண்ணி 1 கோடி மரம் நடுவோம்னு சொல்லிட்டு தான் ஸ்பீச் ஆரம்பிக்கிறார்.
அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இப்போ நம்மளுக்கு அந்த எவ்வளோ சீரியஸ்னஸ்ன்றது இப்போ நம்மளுக்கு தெரியல. இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ரீன் கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னை நகரத்தில் எவ்வளோ இடங்கள் பச்சை பசேன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 25% வந்து பச்சை பசேன் இருக்குங்கிறார். இந்த 25% வந்து பெங்களூரோட பயங்கர கம்மி, ஹைதராபாத்தோட பயங்கர கம்மி, டெல்லியோட பயங்கர கம்மின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கே கம்பேர் பண்ணுறாரு. ஸோ எல்லா சிட்டிஸோட இருக்கிறதே க்ரீன் கவர் கம்மியாக இருக்கிற ஒரு நகரம் வந்து சென்னை அப்படிங்கிறார். அதில் இன்னொரு துருஷோசனன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்த 25%ங்கிறது 10% ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போ சென்னையில் க்ரீன் கவர் இருக்குது 10% தான், மீதி 90% வந்து கான்கிரீட்டாகவும் ரோடாகவும் பில்டிங்காக தான் இருக்குது. அப்போ எப்படி மூச்சுடுவாங்க, எப்படி வந்து ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கும். இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5% ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? அப்போ அவ்வளோ டேஞ்சரை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். நிலத்தடி நீருமே பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. நம்ம தான் 1500 அடி வரைக்கும் போட்டு தண்ணியை உறிஞ்சிட்டு இருக்கோம். 73% தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் 2 வருஷம் மழை பெய்யாமல் போச்சுன்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம நோக்கி போகிறோம். அப்போ இதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும், மரங்கள் எவ்வளோ நடணும், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ எனக்கு இது கேட்கும்போது ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அரசியலில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரியான பேச்சுக்களை எந்த அரசியல்வாதி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் அவர்கள் பேசுவார். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், நடுநிலை என்னோட ஒப்பீனியன் சேர்த்திக்கிறேன். எல்லாருமே வந்து இதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை பிரதானமாக அட்ரஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா சீமான் அவர்கள் தான். நிறைய மேடைகளில் வந்து மரம் பற்றி, மலைகள் பற்றி, மழை எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற பேசுவாங்க. அங்கே எந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவர் பேச்சோட நிறுத்திடுவார், ஒழிய சயின்டிஃபிக்காக போக மாட்டார், ஸ்ட்ராட்டஜிக்கலாக போக மாட்டார், மற்ற ஸ்டேட்டு மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ண மாட்டார். இந்த மாதிரி அதில் அது ஏதோ ஒரு கேப் இருக்கும், அதாவது புக்கிஷாகவே இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு யுஃபோரிக்காக இருக்கும். இப்போ அண்ணாமலை நான் இதை கையில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் பயங்கர ஒரு அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து மாடர்ன் எதுவும் பேசுகிறாரு, அதே சமயத்தில் இந்த முக்கியமான ஃபண்டமெண்டல் விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவருடைய இந்த ஸ்பீச்சோடைய ஒரு மெயின் விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு சொன்னால், எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் பேசவே மாட்டேங்கிறீங்களான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து எல்லாரும் என்ன அரசியல் பேசுகிறாங்க, போயிட்டு மைக்கை பிடிச்சி ஒன்று சொல்கிறேன், என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் முன்ன மாதிரி ப்ரெஸ் மீட்டை போட்டு அரசியல் கட்சிகளாக பிடிச்சி அடிங்கண்ணா, என்னன்னா நீங்கள் அரசியல் கம்மியாக பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இருக்கிறதுல ஈஸியான வேலை வந்து அரசியல் பேசுறது தான் இருக்கிறதுல ஈஸியான வேலை அப்படிங்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எங்கே போனால் அங்கே வந்து இப்போ ஜேர்னலிஸ்ட் இருக்க போகிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நிற்க போகிறாங்க, ஏர்போர்ட் வாசல் நிற்க போகிறாங்க, அவங்க வந்து என்ன கேட்க போகிறாங்க, அண்ணா அவர் சொன்னார் என்ன, இவர் சொன்னார் கேட்க போகிறாங்க. நம்ம 4 வார்த்தை அவர் எப்படி சொன்னால் எப்படி சொன்னோன்னா அரசியல் முடிஞ்சுது. ஆனால் அது பண்ணுறது வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் அட்ரஸ் பண்ணுறேன் அரசியல் சம்மந்தமானு சொல்லிட்டு அடுக்கிறார். முதல் விஷயம் வந்து இவர் பிஜேபியோட பி டீம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் பிஜேபி திட்டவே மாட்டேங்கிறாரு, அமித்ஷாவை திட்டல, மோடியை திட்டல, இவர் நேரில் போய் உட்காந்து சுமூகமாக 4 நாள் உட்காந்து எல்லாரும் கை கொடுத்து சிரிச்சு பேசிட்டு வர்றாரு. அப்போ இவர் கண்டிப்பாக பிஜேபியோட பி டீம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா வந்து என் காதில் சொன்னாராம், இந்த மாதிரி நீ போயிட்டு எனக்கு பி டீம் இருப்பான்னு சொன்னார்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அமித்ஷா என் காதில் ஒன்று சொன்னார், நான் அது என்னங்கிறத வெளிப்படை இப்போ சொல்கிறேன், இதுக்கு நான் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அமித்ஷா என்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க அண்ணாமலை, டெல்லிக்கு வாங்க, 3 வருஷம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அந்த ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால் பிஜேபியில் அவங்க எனக்கு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, எவ்வளோ நாள் எங்கே இருக்கு, என்னை டெல்லி கூட்டிகிட்டு போகணுன்னு அதெல்லாம் எனக்கும் பிஜேபிக்கு தெரியும். உங்களுக்கு நான் சொல்கிற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அமித்ஷா வர போகிறார், அவர்கிட்ட போயிட்டு அமித்ஷாஜி நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே, அவர் வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்காராமே, அப்படி உண்மையானு அவர்கிட்டயே போய் கேளுங்க. அதனால் வந்து எனக்கு என்ன ஆஃபர் வந்தது, நான் எதை வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்றாலும் எனக்கு தெரியும். நான் தமிழ்நாடு மக்களோட இருக்கணுன்றக்கா இருக்கிறேன். என்னை போய் அமெரிக்காவில் இருக்க, அமெரிக்கா செட்டில் ஆக போகிறேன், லண்டன் செட்டில் ஆக போகிறோன்னு இஷ்டத்துக்கு பழப்பிட்டு இருக்கேன். நான் டெல்லிக்கே போக மாட்டேங்கிறேன், நான் எப்படி அங்கெல்லாம் போக போகிறேன், நான் நம்ம கூட தான் இருக்க போகிறேன், நம்ம கூட தான் வந்து குப்பை எள்ளிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வைகையில் குப்பை எழணும், சென்னையில் குப்பை எழணும்னு சொல்லிட்டு வீதி லீடரோட வேலைகள் எல்லாத்தையும் சொல்கிறார். நம்ம ஒரு 125 கிலோமீட்டர் கடற்கரையை வந்து சுத்தம் பண்ண போகிறோம், அப்படி எல்லா வேலைகளும் சொல்கிறார். ஸோ அமித்ஷா பற்றி அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இன்னொன்று சொல்கிறாரு, நான் அதே சமயத்தில் தப்பு பண்ணாங்கன்னா நான் வந்து தட்டி கேட்கறதுக்கு என்றைக்குமே தயங்கினதில்லை. மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவேன்னு சொன்னாங்க, பிஜேபி கர்நாடகா ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னாங்க. அப்போ நான் வந்து தமிழ்நாடு பிஜேபியில் தலைவராக இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், கர்நாடகா பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணேன். உடனே என்னை டெல்லி கூப்பிட்டு விட்டாங்க. என்னப்பா நீ பிஜேபியிலே இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கர்நாடகா பிஜேபி அணை கட்டணுங்கிறாங்க, தமிழ்நாடு பிஜேபி அணை கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டு பிஜேபி நான் அணை கட்டக்கூடாதுன்னு நான் சண்டை போடுவேன். இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், உள்ளே இருக்கும் போதே நான் வந்து பிஜேபிக்கு எதிராக நான் போராட்டம் பண்ணுவேன். அதனால் நான் உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி எப்பவுமே நான் தமிழக மக்களுக்காக நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுது, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். கான்ட்ரவர்ஷியல்ங்கிறது 2-3 கருத்து இருக்குது, முரண்பட்ட கருத்து ஒரு பத்தியில் இருக்குது. என்னாச்சுன்னா ஒரு ஒரு 10-15 நாள் முன்னாடி சட்டமன்றத்தில், அதாவது பாராளுமன்றத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, கர்நாடக அரசு வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட லோயர் ரிப்பேரியன் ஷீட்ஸ் தண்ணி வர போகிற இடத்துல வந்து இருக்கவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அணை கட்டணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் என்ன கேட்குறாருன்னா, அன்புமணி ராமதாஸ் கேள்வி, கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு பெர்மிஷன் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறையோட மத்திய மந்திரி என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல கர்நாடகா வந்து தமிழ்நாடு கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எங்கேயுமே எழுதல, எங்கேயுமே சொல்லல. அவங்க வந்து அணை கட்டுறக்கா எங்க கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரிவைஸ் பண்ணி சரி பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அதில் உள்ள பதில். இது அப்பவே அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொன்னா, இதை மேற்கோள் காமிச்சு மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருந்தீங்க, முன்னாடி வந்து நாங்கள் தமிழ்நாடோட பெர்மிஷன் இல்லாமல் அணைக்கட்ட விடமாட்டோம்னு சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தீங்க அப்படின்னு அந்த பேசினதை மேற்கோள் காமிச்சிட்டு, இப்போ என்னடான்னா அப்படிலாம் ஒன்றும் ஜட்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, இது தப்பு இல்லையா, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம் இல்லையா, மத்திய அரசு வந்து நீங்கள் இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணலாமா, கர்நாடகாவில் உங்களுக்கு ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து இப்படி தமிழ்நாடு விட்டு கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் முன்னாடி 10 நாள் முன்னாடி. அதுக்கு நிறைய தரப்புல இருந்து ரிட்டர்ன் பதில் சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசு எப்போ வந்து கர்நாடகா கட்டலான்னு எப்போ சொன்னாங்க, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. அவர் என்ன கேட்டாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கான்னு கேட்டாரு. இல்ல மந்திரி பதில் சொல்லியிருக்காரு. இதுல எங்க அவர் தப்பா சொல்லி எங்க மாத்தி சொல்லியிருக்காரு, எங்க அவர் வந்து கர்நாடகா சப்போர்ட்டா பேசினாருன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை பத்தி இந்த ஸ்பீச்லையும் பேசியிருப்பார். முன்னாடி வந்து பிஜேபி அப்படி சொல்லிச்சு, இப்போ வந்து பிஜேபி தமிழ்நாடு விட்டு கொடுக்குற மாதிரி பேசுது. ஆனா எனக்கு இன்னுமே மோடிஜி மேல நம்பிக்கை இருக்குது. மோடிஜி அப்படி பண்ண மாட்டாரு, மோடிஜி நல்லவர், மோடிஜி தவறு செய்யாதவர், அவரு இந்த மாதிரி விட்டு கொடுக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் எனக்கு மோடி மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலாச்சு. ஏன்னா இன்னமும் மோடி மேல நம்பிக்கை, அப்ப இனிமேல் ஃபியூச்சர்ல நம்பிக்கை இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். அதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு மோடிஜி மேல் நம்பிக்கை இருக்குது தான் ஃபைனல் அர்த்தம். எனக்கு மோடிஜி மேல் நம்பிக்கை இருக்குது, அதனால அவர் பண்ண மாட்டாரு, 2 ஸ்டேட்டையும் உட்கார வச்சு அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாங்க. எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துல 2-3 கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அப்கோர்ஸ் அண்ணாமலை நான் சொல்ற மாதிரி என்னதான் கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இருந்ததா இல்லையான்னு கேள்வி கேட்டா கூட மத்திய மந்திரி என்னதான் பதில் சொல்லியிருக்கணும்னு சொன்னா, ஆமா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு எங்கேயுமே எழுதல, ஆனா எங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, மற்ற மாநிலங்களோட அனுமதியோட தான் இல்லாட்டி ஒப்புதலோட தான் வந்து அணை கட்டணுங்கிறது எங்களோட நிலைப்பாடுங்கிறத அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். வெறும்னா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அதை விட முடியாது. அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு ஆளும் கட்சிக்கு அது அழகு இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பிஜேபி நிறைய சொல்லிப்பாங்க, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க இல்லைன்னு தப்புவாங்க, இல்லை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நிறுத்த முடியாது, நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கணும், ஏன்னா மக்கள் பயந்துருவாங்க, அதனால அதுக்கு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை என்ன கிட்ட எனக்கு என்ன ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணாமலை வந்து எல்லாம் சொல்லிப்பாருன்னா மோடிஜி 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுவார் அப்படின்னு நான் இன்னும் நம்புகிறேன், பிஜேபி வந்து விட்டு கொடுக்காதுன்னு நம்புறேன் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. எனக்கு வந்து பிஜேபி மத்தியஸ்தம் பண்ற இடத்துல இருக்குது. பிஜேபி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, 2 ஸ்டேட்டுக்கு பிரச்சனை, அந்த 2 ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த ஸ்டேட் பிரச்சனையை தடுக்கிற ஒரு ஸ்டேஜ்ல மோடிஜி இருக்கிறார். அப்போ மோடிஜி மேல நம்பிக்கை இருக்குன்றார். ஆனா எனக்கு என்ன ஆதங்கம் சொன்னா, அண்ணாமலை அவர்கள் தப்பு காங்கிரஸையே திட்டலேன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. மத்தியஸ்தம் பண்ற மோடி மேல் நம்பிக்கை இருக்கு, அவர் ஒழுங்கா மத்தியஸ்தம் பண்ணுவாரு அப்படின்னு நம்புறேன்னு சொல்ற அதே சமயத்துல, இல்ல மத்தியஸ்தம் பண்றவங்க நிலைப்பாட்டை மாத்துறாங்க அப்படின்னு குற்றம் சொல்ற அதே ஸ்டேஜ்ல தப்பு பண்ற காங்கிரஸ் மேல அண்ணாமலை அவர்கள் பிரஷர் கொடுக்கல. அட்லீஸ்ட் கர்நாடகா அரசு கூட தப்பு பண்ணது அவர் சொல்லாரு, DK சிவகுமார் அவரோட சொந்த ஊர்ல தான் அந்த அணையை கட்ட போறாங்க, அப்ப நீங்க அதை பத்தி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அதை கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் வந்து ஆளும் கட்சியோடைய கூட்டணி அரசுல காங்கிரஸ் உட்காந்துருக்கு. விஜய் அவர்களுடைய தாவேக்காவும் தமிழ்நாடு காங்கிரஸ் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் தான் வந்து கர்நாடகாவில் அணை கட்டுவேங்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தப்பு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் இருக்கிற மேல எந்த பிரஷருமே இல்லை. எல்லா பிரச்சனையுமே கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இல்லை, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியில் இல்லை. ஆனால் பிஜேபி மேலே அவ்வளோ ப்ரெஷர் போடும்போது காங்கிரஸ் மேலே ஏன் ப்ரெஷர் போடல, விஜய் அவர்கள் மேலே ஏன் ப்ரெஷர் போடல? விஜய் அவர்கள் மேலே தப்பு சொல்லிக்கணும், நீ கூட்டணியில் இடம் கொடுக்கறனால இப்படி பிரச்சனை வருது, நீ கூட்டணியில் இடம் கிடையாது, காங்கிரஸ் வெளியே போன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்போ காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து கர்நாடக காங்கிரஸ் பேசும், இல்லை ராகுல் காந்தி கிட்ட பேசும். இப்போ விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு உட்கார தான் பதவியேற்பு விழாவே நடந்தது. அப்போ நீங்க பதவி ஏற்கிறதுக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவங்க மந்திரிக்கெல்லாம் வந்து பதவி கொடுக்குறாங்க, மந்திரி பதவி கொடுக்குறாங்க. அப்போ இவங்கள்ட்ட சொல்லி கட்டக்கூடாது சொல்லணும் இல்லையா? அந்த ப்ரெஷர் கொடுக்கலையேன்னு ஒரு சின்ன ஆதங்கம்.
இது வந்து ஒரு பாயிண்ட். இது ரீதியில் பேசணும்னு நினச்சதுனால இதை பற்றி இதிலேயே சேர்த்து சொல்லிட்டேன். மூணாவது என்ன கேட்டிங்கன்னா, ஸ்விக்கியில் வந்து வேலை பார்க்குற இளைஞர்கள் பற்றி ஒரு கவலை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேலைவாய்ப்பு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நிதி ஆயோக்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னைக்கு டேட்டில் 80 லட்சம் இளைஞர்கள் வந்து டெலிவரி பாய்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 80 lakhs. அந்த 80 lakhsல 35 lakhs இளைஞர்கள் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ். 35 டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க. ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில், பிளிங்கிட்லாம் இருக்காங்க. இது இன்னொரு ஒரு 5 வருஷத்துல 2029 2030 2.5 கோடி இளைஞர்கள் டெலிவரி பாய்ஸா இருப்பாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நித்தி ஆயோக்ல. இது எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், அந்த இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நான் அமெரிக்கா போறேன், அமெரிக்கால போய் பாக்குறேன், பாதி டெலிவரிஸ் வந்து ரோபோட்டும் ட்ரோனும் தான் பண்ணுது. ரோபோ இருக்கும், ரோபோ கதவை நீங்க பின் அடிச்சு உள்ள ஜாமா வச்சணும், ரோபோ போய் டெலிவரி பண்ணிடும், ட்ரோன் போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும். அது இன்னும் 5 வருஷம் நம்ம நாட்டிலையும் வந்துடும். அப்படி ரோபோவும் ட்ரோனும் டெலிவரி பண்ணும்போது 2.5 கோடி மக்களுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகும், அதை பத்தி நம்ம கவலைப்படணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இதை நான் வந்து எடுத்து பேசுறேன்னு சொன்னா உடனே நான் மோடிக்கு எதிர்ப்புன்னு சொல்லக்கூடாது. நான் நாடு நல்லா இருக்குன்றதா சொல்றேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. கடைசியில விஜய் அவர்கள் பத்தி சொல்றாரு. அப்ப சொல்றாங்க, என்ன நீங்க வந்து விஜய் வந்து கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரிங்க அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு டைம் கொடுப்போம், 1 வருஷம் டைம் கொடுப்போம்னு சொல்லி சொன்னேன். இப்போ 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இதுல 150 பேருக்கு மேல முதல் டைம் அவங்க சட்டமன்றத்தை எட்டி பாக்குறாங்க. இதுக்குள்ள அவங்க எம்எல்ஏ இருந்தது இல்ல. தாவேக்கால இருக்க 108 எம்எல்ஏ 101 எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, முதலமைச்சர் முதற்கொண்டு. அப்போ இவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு பிரஷர் போடக்கூடாது. அவங்களுக்கு வேணுமா அவங்க பண்ற தப்ப நம்ம சுட்டி காட்டுவோம், அவங்களுக்கு டைம் கொடுப்போம், 1 வருஷம் பார்ப்போம். 1 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மேல அவங்க தப்பு பண்றாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு எதிராக ஃபோர்ஸா அரசியல் பண்ண போற முதல் நாள் நம்மளா தான் இருப்போம் அப்படிங்கிறது பயங்கர கரவழி. ஏன்னா இவர் அடிப்போம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் பயங்கர ஆசையா சூப்பரா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறமா கரப்ஷன் குறைஞ்சிருக்கா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. நானும் நிறைய கேள்விப்பட்டேன், டெண்டர் எல்லாம் கரப்ஷன் குறைஞ்சிருக்கு. அவரு இப்ப இண்டிபெண்டன்ஸ் பேஜ்ல கூட கரப்ஷன் ஒழிக்க போற எல்லாரும் உதவி பண்ணுங்க, எல்லாரும் கூடுறீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு இப்ப நான் ஒன்னு ஓப்பனா, விஜய் சார் உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்க ஆட்சியில கரப்ஷன் ஆரம்பிக்க திரும்ப, அதாவது கரப்ஷன் இல்லாம இருக்கு இல்லையா, கரப்ஷன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில மந்திரிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சவங்க, அவங்க கரப்ஷன் வாங்காம இருப்பாங்க. நான்லாம் காசு கொடுத்து ஜெயிச்சவங்க, அந்த காசு நான் எடுக்கணும், 1% குடியா, 2% குடியா, 4% குடியான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஆரம்பத்திலே இதை கண்ட்ரோல் பண்ணாதான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இப்பயே உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், உங்களுக்கு டைமும் கொடுக்குறேன், நீங்க சரி பண்ணிக்கோங்க, கடிவாளம் போடுங்க, சனி ஞாயிறுல மீட்டிங் வைங்க, சனி ஞாயிறு மீட்டிங் வைக்காம இருந்தீங்கன்னா அவங்க லூஸ் விட்டுருவோம். ஸோ இப்போ அவங்க கரப்ஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இப்பயே நிறுத்திக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் வந்து எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, இப்பயே நான் வந்து உங்கள்ட்ட வார்னிங் கொடுத்து டைம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எப்படிதான் இவருக்கு மட்டும் தெரியுது, மற்ற அரசியல்வாதிகளாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சொல்லிடுறேன், மற்ற அரசியல் கட்சிகள் இதில் பத்தி கவலை இல்லை. மற்ற அரசியல் கட்சிக்கலாம் எப்படா விஜய் வந்து கவுத்தலாம், எப்படா 10 எம்எல்ஏ உருவலாம், எப்படா கட்சியை கவுத்து நம்ம ஆட்சிக்கு வரலாம், இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. நம்ம நோக்கம் அப்படி கிடையாது. யார் ஆட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது நடக்குதா நடக்கட்டும், நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை கொடுத்து எடுத்துக்காட்டு சொல்லிட்டு இருப்போம், நம்மளுடைய செயலா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிடுறாரு. என்ன ஆட் பண்ணிடுறாருன்னா, டிவிக்கே இருக்குது இல்ல வீதி லீடர்ஸ் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கரப்ஷன் இல்லாத நல்லாட்சி கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது எப்படி எனக்கு பட்டுச்சுன்னு சொன்னா, பர்சனலி விஜய் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, ஒன்று டிவிக்கே இன்னும் டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஆங்கிள் எனக்கு புரிஞ்சுது. அது ஃபியூச்சரில் வந்து நரேட்டிவ் எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று டிவிக்கே, இன்னொன்று வீதி லீடர்ஸ், ஒன்று விஜய், இன்னொன்று அண்ணாமலைங்கிற மாதிரி நரேட்டிவ் போகுமோ, 2 இளைஞர்கள், 2 பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கடைசியில் எப்போ நம்ம 50 லட்சம் உறுப்பினர்கள் வராங்களோ அப்போ நம்ம வந்து அரசியல் கட்சியாக மாற போகிறோம். நம்ம வந்து அவசரப்பட போகிறதில்ல, நிதானமாக நம்ம ஒருத்தராக வரட்டும், புரிஞ்சு வரட்டும். நான் யார்கிட்டயுமே கூட 20 லட்சம் பேர் இருக்கீங்க, எல்லாம் ஒருத்தர் கூட்டுவாங்கன்னா உடனே 40 லட்சம் 50 லட்சம் ஆகிடும் அப்படி சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கா எப்போ நம்ம மேலே நம்பிக்கை வந்து நம்ம நல்லது பண்ணுறோம், நம்பிக்கை வந்து சேரணும், அப்போ சேரட்டும், அப்போ நம்ம அரசியல் கட்சியாக மாறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றிலாம் சொல்லிட்டு, நான் இன்னும் வீதி லீடர்ஸில் யாருமே பொறுப்பு போடாமல் வச்சிருக்கேன். எந்த கட்சியாவது 73 நாள் ஆரம்பிச்சு ஆகி யாருக்கும் பொறுப்பு போடாமல் இருப்பாங்களா? பொறுப்பு போடாமல் ஒரு இயக்கம் இயங்குமா? ஆனால் இங்கே இயங்குது. ஏன்னா எல்லாருமே லீடர்ஸு. நம்மளுக்கு வந்து டெல்லியில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முடிவு பண்ணுற ஆட்சி வேண்டாம், சென்னையில் உட்காந்துட்டு தமிழ்நாடு முடிவு பண்ணுற ஆட்சி வேண்டாம், சென்னையில் பனையூரில் உட்காந்துட்டு தமிழ்நாடு முடிவு பண்ணுற ஆட்சி வேண்டாம். நம்மளுக்கு வந்து ஒரு கிராமத்துலையும் தலைவர்கள் வேணும். ஒரு கிராமத்துலையும் அந்த கிராமத்துக்கு என்ன வேணும், அங்கே இருக்க தலைவர்கள் முடிவு பண்ணணும். ஒரு நகரத்துலையும் ஒரு மாவட்டத்தில் தலைவர்கள் இருக்கணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். அந்த மாவட்டத்துக்கு என்ன, அந்த மாவட்டத்துக்கு முடிவு பண்ணணும். இந்த மாதிரியான அரசியல் மாறிடுச்சு, அதை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ணுறோம், அதுக்கு நம்ம எல்லாரும் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் க்ளோஸ் பண்ணிட்டாரு.
ஸோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன நடந்தது, என்ன பேசினார், அதில் என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த ஸ்பீச்சில் பற்றி, என்னுடைய கருத்துக்கள் பற்றி நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை மாறுபடுறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.